இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 24ஆம் நாள். இன்றைய திதியின் பெயர் பஞ்சமி. இந்த பஞ்சமி மாலை 10:01 வரைக்கும் இருப்பார். பின்பு சஷ்டி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் சுவாதி. மத்தியான வேளையில 2:19 வரைக்கும் இருப்பார். பின்பு விசாக நட்சத்திரம் வந்துவிடும். இந்த விசாக நட்சத்திரமும் அதுபோல சுவாதி நட்சத்திரமும் சமமான நாளை ஏற்படுத்தும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பல விஷயத்தில் நம்ம சொல்லுவோம், கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்க, கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்கன்னு. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற பொறாமை, கண்கள் பட்ட பார்வைகள், எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற கண்ணூர் கழித்தல்னு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது. இன்னைக்கு சுற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால என்ன, பஞ்சமி சஷ்டி இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாளை காலையில், இன்னைக்கு காலையில் 7:30-9 நமக்கு நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 3-4:30 நல்ல நேரம். ராகு காலம் 4:30-6 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால யமகண்டம் 12-1:30. குளிகை நேரம் 3-4:30. இந்த விசாக நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே உத்திரட்டாதி ரேவதி என்கிற மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிகிறது. இன்றைக்கு துருவம் என்கிற நாம யோகமும் கௌளவம் என்கிற கரணமும் உண்டு. துருவம்னா கிணறெல்லாம் வெட்டுறது, குளங்கள்லாம் அமைத்துறது, நவரத்னங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சேகரித்துக் கொள்வது, வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. அதுபோல இந்த கௌளவம் அப்படிங்கிற கரணம் எந்த விதமான காரியங்களையும் செய்யும் போது நல்ல விதமா பில்டப் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய செய்யலாம். மந்திர காரியங்கள் செய்யலாம். புதுசாக காரு வாங்கியிருந்தோம், வண்டி வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் ஏறி இன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம். சகல விதமான நல்ல காரியங்களும் இன்னைக்கு நல்லது. பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுவதனால வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்திற்குள்ளர சந்திர பகவான் சுவாதி அப்படிங்கிற நரசிம்மரின் நட்சத்திரத்துல நிற்கிறார். மனதிலே பக்தியை கொடுப்பார். எந்த காரியங்கள் இருந்தாலும் நமக்கு அதுல விக்னம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆசைகளையும் கணவன் மனைவிக்குள்ள பகிர்ந்து கொண்டு வேலைகளை செய்ய கொடுப்பார். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான பக்தி பூர்வமான நாள்னே சொல்லலாம். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க இந்த நாள் இனிதாக அமையும். வாழ்க வளத்துடன்.